எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 95வது ஸ்தோத்திரம். அனந்தோ சுதபுக் போக்தா சுகதோ நைகதோ நைகதோ கிரஜ நைகதோ கிரஜ அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டான அற்புத. லோகாதிஷ்டான அற்புதன்னு வரணும். அது வார்த்தை வரி ஒன்றா சேர்றதுனால லோகாதிஷ்டானம் அற்புத அப்படி சொல்லணும். அனந்தோ சுதபுக்தா நைகதோன்றது வந்து இல்லைன்னு அர்த்தம். நைகதோ கிரஜகன்னா ஆக்சுவலி அக்கம்னா முன்னாடி தோன்றும். கிரஜக அக்கம்னா முன்னாடி தோன்றுறது. கிரஜகன்னா முதல்ல தோன்றியவன் அர்த்தம். அது வரி வரும்போது சொல்றேன். அனந்தோ சுதபுக்தா சுகதோ நைகதோ கிரஜ அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டா ரமத்புத. இதை எப்படி சொல்லணும்னா, அனந்தோ சுதபுக்தா சுகதோ நைகதோ கிரஜக அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புத அப்படி சொல்லணும். ஆனந்தோ சுதபுக்தா சுகதோ நைகதோ கிரஜக அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புத அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். அனந்தோ சுதபுக்தா இது ஒரே 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 திருநாமம். இது அனந்தோ சுதபுக்தா. இதை எப்படி பிரிக்கணும்னா, அனந்த சுத புக் போக்தா நாளை பிரிச்சுக்கணும். அனந்தன்னா மகிமை, அவருடைய செயல்கள், அவருடைய பாராட்டுறது, அவருடைய மிக உன்னதமான செயல்கள்னு அர்த்தம். அனந்த சுதன்னா இந்திரன். ஞாபகம், சுதன்றது இந்திரன். புகுன்னா பிரம்மா. சுதனுக்கு இந்திரனுக்கு சுதன் ஒரு பேரு, பிரம்மாவுக்கு புகுன்னு ஒரு பேரு. போக்தான்னா படைக்கிறது. அது முதல்ல நம்ம பார்த்துருவோம். போக்தான்னா படைக்கிறது. அதுதான் இது. என்ன அனந்தோ சுத போக்தான்னா மகிமையோடு கூடிய இந்திரனையும் பிரம்மாவையும் படைத்தவன் அப்படின்னு சொல்றாரு இங்க இந்த இடத்துல. அனந்தோசுத போக்தா பிரம்மா மகிமையோடு கூடிய, வெறும சாதாரண பிரம்மாவையும் இந்திரனையும் படைச்சிடல. அவங்களுக்கே உண்டான படைக்கும் தொழிலையும் இந்த தேவலோகத்தை காக்கிற தொழிலையும் இந்திரனுக்கு கொடுத்து பிரம்மாவையும் படைத்தவர் அப்படின்றது அனந்தோசுத போக்தா. சுகதோன்னா சு பிளஸ் கதை அப்படி பிரிச்சுக்கணும். சூன்னா சுகம், கதைன்னா அழித்தல், சுகத்தை அழிப்பவன் சுகத. நைகதோன்றதுக்கு வந்து நை பிளஸ் கதை பிளஸ் ஓ அப்படி எடுத்துக்கணும். நைனா இல்லை, கதைன்னா ஆபரணம், உடம்புல போடுற ஆபரணத்துக்கு பேர் கதை. ஓன்னா ஒற்று. ஓ வந்து ஒற்று, அது அர்த்தம் இல்லை. அது பாடலுக்காக ஸ்தோத்திரத்துக்காக அந்த இடத்துல நீட்சி. அது நைகதோ அப்படின்னா நைனா இல்லை, கதோன்னா ஆபரணங்கள். ஸோ ஆபரணங்கள் மேல் பற்றில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நைகதோ கிரஜகன்னு அதுல இருக்கும். நைகதோ அக்ரஜன்னு நம்ம எடுத்துக்கணும். அக்ரம்னா ஃபர்ஸ்ட், எப்பயுமே அக்ரம்ன்றது ஃபர்ஸ்ட். ரஜன்னா தோன்றது. அக்ரம்னா ஃபர்ஸ்ட், ரஜன்னா தோன்றது. அதாவது படைத்தலுக்கு முன்பே முதலில் தோன்றியவர். அதான் படைக்கிறது. இவருக்கு படைக்கிறதுன்றதே யாரும் கிடையாது. இவர் தாரா உருவானவர். இவர் தான் மற்றவங்களை படைச்சார். அதான் அக்ரஜ. அனிர்விண்ணன்றதுக்கு நிர்னா துக்கம், நிர்னா துக்கம். வெண்ணன்னா அந்த அந்த நிலை, துக்கமான ஒரு நிலை. அனிர்விண்ணன்னா நிர்னா துக்கம், அனிர்னா துக்கமற்ற. வெண்ணன்னா அந்த நிலையை கொடுப்பவர். அதாவது துக்கம் தன்னை வந்தடையும் நிலையை தாண்டியவன். மகாவிஷ்ணுவுக்கு துக்கம்ன்றதே கிடையாது, சுகம்ன்றதும் கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் துக்கம், சுகம் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதானே. அவருக்குறது எதுவும் கிடையாதுன்றது அர்த்தம். இது அனிர்விண்ண. சதாமர்ஷி, சதான்னா எப்பவும், மர்ஷின்னா மன்னித்தல். எப்போதும் அடியார்கள் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை ஏற்றுப்பாராம். ஏன்னா தெரியாத பண்ணிட்டேன் காப்பாத்துன்றார் இல்லையா, அதுதான் சதாமர்ஷி. அடியார்கள் எப்போ மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிச்சு அவங்களை வந்து ஏத்துக்கிற குணமுடையவராம் சதாமர்ஷி. லோகாதிஷ்டான அமத்புத. லோகாதிஷ்டானன்னா லோகான்னா அதிர்ஷ்டம், அதிஷ்டானம்.
லோகா பிளஸ் அதிஷ்டானம் அப்படி எடுத்துக்கணுது. லோகாதிஷ்டானன்றது வந்து லோகா பிளஸ் அதிஷ்டானம். லோகான்னா உலகம் தெரியும் உங்களுக்கு, அதிஷ்டானம்னா தாங்கிறது. அந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். நம்ம ஈஸ்வரன் கோயில்லாம் ஆவுடையான்றோம் பாருங்க, ஈஸ்வரனுக்கு கீழே ஒரு பேஸ் இருக்கும், பெரிய பேஸ், அது ஆவுடையான்றமே, அதுதான் அதிஷ்டானம். அதுதான் சில கோயில்களில் அதிஷ்டானம்னு போட்டுப்பான், தெல்லை அதிஷ்டானம்னு போட்டுப்பான் கீழே, அந்த சிவனுக்கு கீழே அந்த தாங்கிறதுக்கு. அதிஷ்டானம்னா தாங்கிறது. லோகாதிஷ்டான உலகத்தை தாங்குபவன், தாங்கி நிற்பவன். அப்புறம் அற்புதக லோகாதிஷ்டான மற்புதகன்னு அந்த லோகாதிஷ்டான மற்புதகன்னு இருக்கும், அதில் ஒன்றா சேர்ந்துருக்கும். லோகாதிஷ்டான தனியாக பிரிச்சுக்கணும், அற்புதக தனியாக பிரிச்சுக்கணும். அற்புதகன்றது வந்து உருவத்தாலும் செயலாலும் அற்புதமானவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. லோகாதிஷ்டான அமற்புத. ஆக இன்னைக்கு வந்து 95வது ஸ்தோத்திரத்தில் என்ன பார்த்துருக்கோம்? அனந்தோசுத புக் போக்தா. நேற்றுக்கு வந்து 888 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து 889 அனந்தோசுத புக் போக்தா, 890 சுகத, 891 நைகதோ, 892 அக்ரஜ, 893 அனிர்விண்ண, 894 சதாமர்ஷி, 895 லோகாதிஷ்டான, 896 அற்புதகா. ஆக இன்னைக்கு இது என்ன இதுலேருந்து பார்த்துருக்கோம்? 889லேருந்து 896 வரைக்கும் இல்லையா? 889 தானே? ஆமாம், 889லேருந்து 96 வரைக்கும். 2 2 4 2 6 7 7 95 8 8 திருநாமம். இன்னைக்கு 95வது ஸ்தோத்திரத்தில் 8 திருநாமம் பார்த்துருக்கோம். ஆக இது வரைக்கும் நம்ம 95 ஸ்தோத்திரங்கள் பார்த்தாச்சு, 896 திருநாமங்களை பார்த்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது என்ன? 96லேருந்து இதுல ஒரு 5 8 5 13 ஸ்தோத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 பலஸ்ருதி இருக்கு. தேங்க்யூ.